ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டர் இருக்கார், நல்ல மசில் டப்பா ஹேண்ட்ஸமாக ஒரு ஆக்டர் இருக்கார். அந்த ஆக்டர்கிட்ட போய் ஒரு பர்சன், நீ வந்து நான் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் அக்செப்ட் பண்ண அப்படின்னா நான் ஹாலிவுட்லேயே பெரிய ஸ்டாராக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆக்டர் வந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன் வந்து, நீ என் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டே அப்படின்னா நான் உன்னை ஹாலிவுட்லேயே பெரிய ஸ்டாராக மாற்றி காட்டுறேன் அப்படின்றத சொல்லியிருப்பார். உன் கூட இந்த விஷயத்த பண்ணி தான் நான் இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1965க்கு பிஃபோர் அந்த ஊரை விட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு கிளம்பி தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அப்படி போன அந்த ஆக்டரோட பேர் என்ன அப்படின்னா டோனி டாரண்டினோ. அந்த பர்சனோட பையன்தான் நம்ம குவென்டன் டாரண்டினோ. இதுதான் குவென்டன் டாரண்டினோட லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய சோகம். ஈவன் இப்போ 2025 ஆனக்கப்புறமே அவங்க அப்பாவை இதுவரை டாரண்டினோ பார்த்ததே இல்லை அப்படின்றது தான் ஒரு சேடான ட்ரூத்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் குவென்டன் டாரண்டினோவோட 8th ஃபில்மான த ஹேட்ஃபுல் எயிட் அப்படின்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதாவது நீங்கள் வந்து ஒரு ரூமில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. அந்த ரூமில் மொத்தம் 8 பேர் இருக்கீங்க. உங்களை தவிர மித்த யாரோட ஸ்டோரியுமே உங்களுக்கு தெரியாது. அந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும். அந்த ஸ்டோரி வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணணும். அது எந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னா, என் லைஃப்பில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி அவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணணும். அந்த 8 பேருமே சேர்ந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கதையை சொல்கிறாங்க, நீங்களும் உங்களோட கதையை சொல்கிறீங்க. அட் த எண்டு எல்லோரும் சேர்ந்து உங்களோட கதை தான் வந்து ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படின்றனால உங்களை வந்து அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற டிசைட் பண்ணுறாங்க. பட் அந்த 7 பேரில் ஒருத்தவனுக்கு நீங்கள் சொல்கிற கதை பொய்ன்னு தெரிய வருது. வாட் வில் யூ டூ நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இப்போ நான் கேட்ட கொஸ்டின் பண்ணி தான் இந்த படத்தோட கதையும். ஒரு ரூமில் 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்குமே அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்றது தெரியாது. எவன் உண்மை சொல்கிறான், எவன் பொய் சொல்கிறான், யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. இப்படி அந்த ரூமில் இருந்த 8 பேருக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்ப்போம். சாமுவேல் எல் ஜாக்சன் தான் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பனி சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிடுவார். அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு குதிரை வண்டியில் 3 பேர் வருவாங்க. ஒரு ஹேங்மேனு, அவர் வந்து ஒரு கிரிமினலை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பார். அவங்கள ஓட்டிகிட்டு வந்த ஒரு குதிரை வண்டிக்காரன். இப்படி 3 பேரும் அந்த குதிரை வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சாமுவேல் வந்து, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து ரெட் ராக்ன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போகணும். நான் வந்து ஒரு பவுண்டி ஹண்டரு, நான் ஒரு 3 பேரை கொண்டிருக்கேன். இவங்களை அந்த பிளேஸில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணினா தான் எனக்கு அந்த பவுண்டி மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பேன். பட் அந்த ஹேங்மேன், உன்னை நான் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். உடனே சாமுவேல் வந்து, என்கிட்ட ஆப்ரஹாம் லிங்கன் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு லெட்டரை எழுதியிருக்காரு, இந்த லெட்டரை வேணால் பாருங்கன்னு சொல்லி ஷோ பண்ணுவேன். இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹேங்மேன் வந்து, ஓ ஆப்ரஹாம் லிங்கனே உனக்கு லெட்டர் எழுதியிருக்கானான்னு சொல்லிட்டு அவனே வண்டியில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகிறப்ப ஒருத்தன் வந்து என்னை வந்து அந்த ரெட் ராக்குன்ற பிளேஸில் வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பேன். நான் உன்னை ஏற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஹேங்மேன் சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த ஹேங்மேன் தான் அந்த வண்டியோட ஓனராக இருந்திருப்பான். சரி நீ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த பர்சன் கேட்டிருப்பேன். நான் வந்து ரெட் ராக்குன்ற பிளேஸ்க்கு போகிறேன். நான் வந்து நானும் ஒரு பவுண்டி ஹண்டர் தான். இந்த லேடியை கொண்டு போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கள ஹேங் பண்ணணும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் எனக்கு அந்த பவுண்டி மணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஹேங்மேன் சொல்லியிருப்பான். அப்போ அந்த லாஸ்ட்டாக அந்த பர்சன் சொல்லுவேன், நீ அங்கே போனேன்னா அந்த மணி உனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் தான் உனக்கு மணி கொடுக்க வேண்டிய பர்சனே. நான் தான் இப்போ அங்கே நியூவாக ஷெரீஃபாக வந்து சார்ஜ் எடுத்துக்க போகிறேன். என்னையை விட்டுட்டு அங்கே போனேன் அப்படின்னா உனக்கு அங்கே எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவனையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகிற வழியில் ஸ்னோஃபால் வந்து ரொம்ப அதிகமாக விழுகுது அப்படின்றனால ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அதே ஹோட்டலில் சாமுவேல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். நிறைய விஷயம் அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத சாமுவேல் நோட் பண்ணியிருப்பான். அட் த எண்டு எல்லாரும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிருப்பாங்க. பட் சாமுவேலும் அந்த ஹோட்டல்லேருந்து வந்த ஒரு பர்சனும் 2 பேரும் சேர்ந்து அந்த குதிரையெல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறது, வண்டியெல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹோட்டலில் நிறைய விஷயம் வந்து சஸ்பீஷியஸாக இருக்குன்றத சாமுவேல் நோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஹோட்டல்லேருந்து வந்த பர்சன் வந்து நான் மெக்சிகன் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது வந்து ஃபஸ்ட்டு டவுட் ஆகும் சாமுவேலுக்கு. செகண்ட் வந்து அந்த டோர் உடஞ்சிருக்கும். ஸோ அது செகண்ட் டவுட் ஆகும். தேர்டு வந்து அந்த மேலே ஒரு 5 பாட்டிலில் வந்து டாப்பிங்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் நடுவில் ஒரு பாட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பாட்டிலில் இருக்க சில கலர்ஃபுல்லான சாக்லேட்ஸ் வந்து கீழே ஸ்பில் ஆகி கிடக்கும். அதை நோட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சாமுவேல் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றனால சாமுவேல் வந்து அந்த ஹேங்மேன்ட்ட சொல்லியிருப்பான், இங்கே ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ எல்லாரோட கன்னையும் வாங்கி நம்மக்கிட்ட வச்சுருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஹேங்மேனும் எல்லாரோட கன்னையும் வாங்கி ஒரு இடத்துல வச்சுருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஹேங்மேனு அப்புறம் அந்த குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு வந்த 2 பேருமே பிளட் வாமிட் எடுத்து இறந்துருவாங்க. எதனாலனா அந்த காஃபியில் வந்து யாரோ பாய்சன் கலந்துருப்பாங்க.
சாமுவேலுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும். எனக்கு இப்போ இந்த காஃபியில் யார் வந்து பாய்சன் கலந்தீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட கேட்பேன். ப்ளஸ் அங்கே கூட இருந்த எல்லார்ட்டையும் கேட்டிருப்பேன். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் ஆல்ரெடி இவங்க வரதுக்கு முன்னாடியே சில பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருமே நாங்களும் ரெட் ராக் தான் போகணும், ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குன்றனால இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாமுவேலுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் ஆகும். அது என்ன அப்படின்னா, இந்த லேடி கிரிமினல் தான் அவளை தப்பிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்த எல்லாரையுமே செவர்கிட்ட போய் நில்லுங்க, அவங்களோட கன்னெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்லியிருப்பேன். அப்போ அந்த லாஸ்ட்டாக ஷெரீஃப்னு ஒருத்தர் வந்திருப்பான்ல, அவனுமே அந்த காஃபியை குடிக்க போயிருப்பேன். அப்போ சாமுவேலுக்கு தோணும், சப்போஸ் இவன் அந்த இதில் பாய்சன் போட்டிருந்தான் அப்படின்னா இவன் குடிக்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இவன் வந்து பாய்சன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சாமுவேல் டீமில் சேர்த்துக்கிட்டு அந்த 2 பேரை பார்த்து கன்னை எய்ம் பண்ண சொல்லியிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே யார் வந்து காஃபியில் வந்து பாய்சன் கலந்தீங்கன்றதை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தன் வந்து நான் தான் கலந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சடனாக பார்த்தா பேஸ்மெண்ட் கடியிலேருந்து ஒருத்தவன் சாமுவேலோட கிராச்சில் வந்து ஷூட் பண்ணிடுவான். சாமுவேலுக்கு அடிபட்டுரும். ஸோ அந்த ஷெரீஃப் வந்து அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தனை ஷூட் பண்ணிடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு சாமுவேல் என்ன பண்ணுவான்னா, நீ வந்து பேஸ்மெண்ட்லேருந்து கன்னெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வரல அப்படின்னா உன்னோட சிஸ்டரை வந்து நாங்கள் கொன்றுவோம், ஸோ மரியாதை வெளியே வான்னு சொல்லியிருப்பான். அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் பேசிக்கிறக்கப்ப டக்குன்னு அவனே ஷூட் பண்ணிடுவான். இப்போ அங்கே வந்து உயிரோடு இருக்கிறதே சாமுவேலு, அந்த ஷெரீஃபு, அப்புறம் அந்த லேடி. அப்போ அந்த லேடி கிரிமினல் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நீ வந்து ஷெரீஃபு, நீ வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து உனக்கும் அடிபட்டிருக்கு, நான் இந்த இடத்த விட்டு மதியானத்துக்குள்ளே போகலை அப்படின்னா எனக்காண்டி ஒரு 200 பீப்புள் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போகலைன்னா எனக்கு என்னமோ இங்கே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்னை தேடி வந்துடுவாங்க. நீ அடிபட்டிருக்க. ஸோ சாமுவேலையும் ஷூட் பண்ணிடு. இவங்க எல்லாருமே வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கவங்க தான். இவங்க எல்லாரையும் கொண்டு போய் நீ ரெட் ராக்கில் கொடுத்த அப்படின்னா உனக்கு வந்து நிறையா பவுண்டி மணி வரும். ஸோ அதை வச்சுட்டு உன் லைஃபே ரன் பண்ணலாம் நீ அப்புறமா அந்த லேடி சொல்லுவாள். பட் அதெல்லாம் பெருசாக நினைக்காம ஷூட் பண்ணலான்னு போகிறப்ப பார்த்தா அவனே மயங்கி விழுந்துருவான். இப்போ சாமுவேல் கையில் கன் இருக்குது, பட் புல்லட் இல்லை. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிறப்ப மயங்கின ஸ்டேஜ்லேயே அந்த லேடியை வந்து காலில் ஷூட் பண்ணிடுவான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேடியை கொண்டுலான்னு சொல்லிட்டு கன்னை எய்ம் பண்ணுவான். அப்போ அந்த சாமுவேல் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை அவளை வந்து ஷூட் பண்ணிடாத, அவளை வந்து பிடிக்க சொல்கிறதே டெட் ஆர் அலைவ்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். பட் அந்த ஹேங்மேன் வந்து நான் இவளை ஷூட் பண்ண போகிறதில்ல, இவளை வந்து ரெட் ராக்கில் கொண்டு போய் ஹேங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் வந்து அவனை ஷூட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் அவனை ஹேங் பண்ணியே கொண்டுருவோன்னு சொல்லிட்டு அவளை ஹேங் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் படத்தில் எல்லாருமே இறந்துருவாங்க. இதோடு அந்த படம் முடியும். ஆக்சுவலாக சாமுவேல் குரூப் அந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக மார்னிங்டே ஒரு கேங் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி அங்கே ஹோட்டலோட ஓனரு அங்கே இருந்து எல்லாரையுமே கொன்னுட்டு தன்னோட சிஸ்டர் வந்து இந்த ஹோட்டலை தாண்டி தான் ரெட் ராக் போக போகிறாங்க. ஸோ இந்த ஹோட்டல்லே நம்ம அவங்கள காப்பாற்றினதாக உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாரையுமே கொன்னுட்டு இவங்க ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த ஹேங்மேன் கூட சாமுவேலும் அந்த ஷெரீஃப் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டடு. இதுதான் இந்த ஹேட்ஃபுல் எயிட் அப்படின்ற படத்தோட ஸ்டோரி. I love that stuff, you know, the killing. A lot of killing. Check!